அவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அவனுக்கு தேவை செல்போன். அந்த செல்போன்லயே கிடக்கும். கல்லூரியில சேர்ப்பதற்கு கடனை வாங்கி இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதற்கு எப்படி கடனை வாங்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளுக்கும் சேர்ப்பதற்கு தாயும் தந்தையும் கையேந்து அடுத்தவர்கள்ட்ட உதவியை நாடி நம்மளுக்கு சேர்த்திருக்கின்றார்களே, பெற்றோருக்கு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நான் செயலாற்ற வேண்டும் என்று இளைஞர்கள் அந்த நிலை இருக்கா? கவலையே இல்லாம சென்று கொண்டிருக்கிறான், கவலை இல்லாம போயிட்டு இருக்கிறான். எது மாற்றத்தை உருவாக்கும் என்றால் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். நாம் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ, எந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கின்றோமோ அந்த மார்க்கம் நம்மளை சிறந்த முறையில் வழிகாட்டும். அப்ப அதை நாம் நேசித்தோம் என்றால், அதை நாம் உண்மையிலே பின்பற்றினோம் என்றால் நிச்சயமாக தாய் தந்தையர்களுக்கு சிறந்த பிள்ளைகளாக, சமுதாயத்துக்கு சிறந்த ஒரு தலைவனாக, பொறுப்புள்ள ஒரு மனிதனாக வாழ முடியும் என்றால் இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்திய முழக்க மாநாட்டில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் இந்த பூமியில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித இனத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தனது அறிவுரைகளையும் தனது போதனைகளையும் இறை தூதர்கள் மூலமாக வழங்கியிருக்கின்றான். அதுபோன்ற அந்த எச்சரிக்கைகளும் வழிகாட்டுகளும் மனித சமுதாயத்திற்கு பின்பற்றக்கூடிய அவசியம், அறிந்து அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதில் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக திருமறை குர்ஆன் அருள பெற்று அந்த திருமறை குர்ஆனில உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் இந்த மனித இனத்திற்கு சொல்லி காட்டுகின்றான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை அந்த ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான் என்பதையும் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆதமுடைய மக்களே, உங்கள் பெற்றோர் இருவரையும் ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதைப் போல் உங்களையும் அவன் குழப்பிவிட வேண்டாம். ஷைத்தான் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய இருவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட்டான். ஆகையால் நீங்கள் அதில் குழம்பி விடாதீர்கள். ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதற்காக வருவான். ஷைத்தான் மனிதனுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த ஷைத்தானை பற்றி, அவன் எவ்வாறு எப்படிப்பட்டவன், எதுபோன்று இந்த மனித இனத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று தனது திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றான், ஷைத்தான் மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களிடையே பகைமையை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் அல்லாஹ்வின் நினைவை விட்டு விலக்கி விட்டுவான், தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவே நாடுகின்றான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகின்றான். ஷைத்தானுடைய செயல் என்பது எந்த அளவுக்கு என்றால், ஒரு காலகட்டம் இருந்தது மனிதர்கள் தீமையை விட்டு விரண்டு ஓடிய காலகட்டம் இருந்தது. இன்று மனிதனை நெருங்கி வேகமாக வரக்கூடிய காலகட்டமாக, அதிலும் அரசு வட்டமும் அதிகார வட்டமும் திட்டமிட்டு இந்த தீமைகளை மனிதர்களுக்கு அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றாக முதன்மையாக இருக்கக்கூடியது எது என்றால், இன்று இந்த மனித சமுதாயத்திற்கு மிகவும் கேடானது, மிகவும் ஆபத்தானதாக இருக்கக்கூடியது இந்த மதுவாக இருக்கின்றது. இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது இன்று இளைஞர்கள் எவ்வாறு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வடிகெடுத்துக் கொண்டு வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த மதுவிலே அதிகமாக அடிமையாகி கொண்டு இந்த மதுவிலே அதிகமாக மக்கள் அதிகமாக அந்த திசை திருப்பி போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதனாலதான் இன்று இளைய சமுதாயம் வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய இலக்கு எது என்பதை அறியாமல், அவருடைய நோக்கம் எது என்பதை அறியாமல், அவருடைய குடும்ப சூழல் எது என்பதை அறியாமல் இன்னைக்கு போதை பழக்க வழக்கங்களில மிகவும் அடிமையாகி கிடக்கிறாங்க.
அதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணம் என்ன? இந்த மதுவும் கஞ்சாவும் அப்படின்னு என்னென்னவோ இன்னைக்கு போதைப் பொருள் விஷயங்கள்ல சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் கேள்விப்படாத வகையெல்லாம் சொல்றாங்க. அந்த போதைப் பொருள் விஷயத்தை சொன்னால் ஸ்டாம்ப் வடிவத்தில் ஒன்று இருக்கு, அது பல மணி நேரம் போதை தரக்கூடியதாக இருக்கு என்று இன்னைக்கு இந்த போதைப் பொருட்கள் என்பது சர்வ சாதாரணமாக மனிதனுடைய வாழ்க்கையில் ஊடுருவி கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் யாராக இருக்கிறாங்க? இதற்கு முக்கிய பங்கின்று வகிக்கக்கூடியது யாராக இருக்கு? இதற்காக அரசாங்கமே திட்டமிட்டு அதற்காக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்? அதன் மூலம் தன்னுடைய அந்த ஆட்சிக்கு, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வருவாயை ஏற்படுத்த வேண்டும். தன்னுடைய ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சி என்பதை நான் காட்ட வேண்டும் என்றால் அதற்கு பொருளாதாரத்தை ஈட்டி அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நான் நல்ல காரியங்கள் செய்வதனால் எனக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். அதனால எனக்கு அடுத்த பதவியும் அடுத்த ஆண்டு அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல எனக்கு அடுத்து ஆட்சியில் அமரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஆகையால் நான் அடுத்த இந்த மதுவுக்காக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தீட்டலாம். இன்னைக்கு பாண்டிச்சேரி எடுத்துக்கொள்ளுங்களேன். உலகத்தில் எல்லா இடங்களிலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம தமிழகத்திலேயே மிக பிரபலமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்கு? ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றுக்கும் பெயர் போனதாக இருக்கா இல்லையா? இன்னைக்கு திண்டுக்கல்ல எடுத்துக்கிட்டா கூட்ட சொல்லுவாங்க, திண்டுக்கல்னா கூட்டு, திருநெல்வேலி என்றால் அல்வான்னுவாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சேலத்தை எடுத்துக்கிட்டா மாம்பழம்னு வாங்க, ஆம்பூரை எடுத்துக்கிட்டா பிரியாணின்னு வாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அதற்காக ஃபேமஸாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மதுரையை எடுத்துக்கொண்டால் மல்லின்னு வாங்க, இப்படி ராமேஸ்வரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பாம்பன் வாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு ஒரு பிரத்யேகமாக பிரபலமாக இருக்கா இல்லையா? ஒரு ஃபேமஸா ஆகியிருக்கா இல்லையா? இன்னைக்கு பாண்டிச்சேரி எதற்காக ஃபேமஸ்? இன்னைக்கு பாண்டிச்சேரி இந்த மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் இது அழகான முறையில் நிர்வாகம் செய்து இந்த மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க இயலும். ஆனால் இதுல எதற்காக இந்த மாநிலம் பிரபலமாக இருக்கிறது? மற்ற மாநிலங்களிலிருந்து வருகிறார்கள், மற்ற மாவட்டங்களிலிருந்து வருகிறார்கள், மற்ற ஊர்களிலிருந்து வருகிறார்கள். பயணப்பட்டு இங்கே வருவது எதற்காக வருகிறார்கள்? பாண்டிச்சேரிக்கு போனோம்னா நல்லா சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு நம்ம ஜாலியா ஊர் சுத்திட்டு போகலாம், நம்ம ஜாலியா என்ன பண்ணலாம், அங்க அனுபவித்து விட்டு வரலாம் என்று இன்னைக்கு இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தையே மிக கேவலமாக ஆக்கி வைத்திருக்கிறார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய அவமானகரமான செயல்! ஒவ்வொரு இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் வெக்கி தலை குடியக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்? இன்னைக்கு என்ன தொழில் வளர்ச்சியில பாண்டிச்சேரி முன்னணியில் செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த பொருட்களை தயாரித்துக் கொண்டு மிகப்பெரிய பொருட்களை தயார் செய்வதில் இந்த மாநிலம் அதிகமாக பிரபலம் அடைந்திருக்கு. இல்லை, இந்த பொருளை உற்பத்தி செய்வதனால், இந்த பொருளை விளைவிப்பதனால் இந்த மாநிலம் பிரபலமாக இருக்கு அப்படின்னு இருக்கா? அப்ப எதற்காக இன்னைக்கு பிரபலமாக ஆகி இந்த மாநிலத்தை வைத்திருக்கிறார்கள்? எல்லோரும் கேலி செய்யும் வகையில சாராயத்துக்கு பிரபலமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு கேடுகட்ட செயல்! அப்ப இப்படிப்பட்ட இந்த சாராயம் தான் ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா என்ன காரணம்? இன்னைக்கு நாட்டில் ஏகப்பட்ட திருட்டு நடக்கின்றது, கொலை நடக்குகிறது, கற்பழிப்பு நடக்குகிறது. அனைத்துக்குமான முதன்மையான கேடுகட்ட செயல் எதுவாக இருக்கு? இந்த மதுவைத்தானே சொல்றாங்க. நான் மதுவை குடித்திருந்தேன், அங்கே இருக்கக்கூடியது யார் என்று தெரியாமல் நான் தவறிழைத்து விட்டேன், நான் மதுவுக்கு அடிமையாகிவிட்டேன், ஆகையால் எனக்கு தேவை என்று இருப்பதனால் நான் திருடுவதற்கு சென்றேன், நான் மதுவை அருந்து நான் தன்னிலை மறந்தவனாக இருந்ததனால் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, கோபத்தில் குத்தி கொலை செஞ்சிட்டேன், இப்படி சொல்றானா இல்லையா? இன்னைக்கு குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களை விசாரிக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இந்த மதுவை தானே சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த மதுபானம் என்பது மனிதனுக்கு அவ்வளவு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால்
அதை இன்னைக்கு ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களை எண்ணி பாருங்க. இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் எத்தனை என்று எண்ணி பாருங்க. அதே இங்க இருக்கக்கூடிய சாராய கடையை எண்ணி பாருங்க. எது மிகைத்திருக்கு? திரும்பும் திசையெல்லாம் சாராய கடையை வைத்திருக்கான். திரும்பும் திசையெல்லாம் பார்களை வைத்திருக்கின்றார்கள். திரும்பும் திசையெல்லாம் குடியாரர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த மாநிலத்தில் நடக்குதுன்னு சொன்னா இது என்ன ஒரு கேலி கூத்தானதுன்னு சொன்னா, இந்த ஒரு வகையில இதற்கென்று IAS அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. இதற்கென்று ஒரு நிர்வாகத்தை செய்து கொண்டு இன்னும் எத்தனை கடையை நம்ம அதிகரித்து இந்த மதுபானத்தை வீர்த்து அதன் மூலம் நம்ம லாபம் ஈட்ட முடியும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதற்கென்று ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 26ஆம் தேதி என்ன செய்யறாங்கன்னா போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 26 அன்று அவர்கள் செய்யக்கூடிய செயல் என்ன? அன்றைய தினம் போதை ஒழிப்பு தினமாக இந்த நாளை கருதி எல்லா இடங்களிலும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க. ஏன் இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் கூட மதுவுக்கு அடிமையாகி சர்வ சாதாரணமாக போதை பழத்துக்கு அடிமையாகி செல்கின்றான. அப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களை வென்றெடுக்கக்கூடிய வகையில நீங்கள் மதுவுக்கு அடிமையாகிவிடக் கூடாது. இந்த மது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்காக அரசு அதிகாரிகள் பள்ளிக்கூடத்துக்கு சென்று அந்த கல்லூரிகளுக்கு சென்று மதுவை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. மதுவை பற்றி இந்த ஜூன் 26 வந்துருச்சுன்னு வைங்க, அந்த வாரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு செல்றது, கல்லூரிக்கு செல்வது, கல்லூரிக்கு சென்றுட்டு மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எவ்வளவு இருக்கு தெரியுமா? மதுவினால் ஏற்படக்கூடிய கேவலமான செயல்கள் எவ்வளவு நடக்குது தெரியுமா? அதனால் இது மதுவை பற்றி நீங்கள் கட்டுரை எழுதுங்க. கட்டுரை எழுதினால் சிறந்த கட்டுரை எழுதுவதற்கு அது பரிசு வழங்கப்படும். அரசு சார்பாக பரிசு வழங்கப்படும். இது என்ன செயல்? இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து மாணவர்கள்ட்ட போய் இளைஞர்கள்ட்ட போய் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், அதுல ஒரு பாதிப்பை மையமாக வைத்து என்று நீங்க சொல்றாங்க. அதை நடத்துறது யாரு? அதை ஊக்குவிக்கிறது யாரு? வருமானத்தை எதிர்பார்க்கிறது யாரு? அரசு தானே. அப்ப அரசே அது வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் திருடுறது, ஒரு பக்கம் அயோக்கியமனம் செய்வது, ஒரு பக்கம் நல்லவன் வேஷம் போட்டா இவர்கள் யாரு? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மனிதர்கள் இவரை எப்படி கருதுவோம்? அதைத்தான் இன்றைக்கு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட அரசுகளும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. இதுல யாரும் மாற்று கருத்துடையவர்களாக கிடையாது. எதிர்கட்சிகள் இருந்தா கொக்கரிப்பார்கள். எதிர்கட்சிகள் இருந்தா மதுவை ஒழிக்க வேண்டும், மது விலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் இன்னைக்கு மிக மூச்சு முட்ட பேசுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில் விட்டால் யாராக இருந்தாலும் அதை வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? இந்த மதுவை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் வழிவிடுவதற்கு இது முக்கிய பங்காக இருக்கின்றது. அதே நேரத்தில் இளைஞருடைய போக்கு இன்னைக்கு எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கு? இளைஞர்களுடைய அந்த நிலையை பார்க்கும் போது அவருடைய அந்த முடி வெட்டக்கூடிய நிலையை பாருங்களேன். முடி ஒவ்வொருத்தரும் முடி வெட்டி இருக்கிறான. முடி வெட்டுவது என்பது அந்த சிகை அலங்காரம் ஒவ்வொருத்தரையும் அழகுபடுத்துவதற்காக இருக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி முடி வெட்டுறான்? அவனை பார்த்தாலே நம்மளுக்கு கோபமா வருது. சலூன் கடைக்கு போய் உட்காந்துக்கிட்டு முடியை வெட்டுறான்னா ஃபயர் கட்டிங் வெட்டுறான், மண்ணெண்ணையை ஊற்றி மண்டையில கொளுத்துறான். கத்திரிக்கோலை வச்சு முடிய வெட்டுறான்னா மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் ஊற்றி முடியை கொளுத்திக்கிட்டு இருக்கிறான். இதுல நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கோபமா வருது. ஏண்டா எங்களுக்கு அப்படியே இல்லை, கொட்டி போயிருச்சு, என்ன பண்றது? நம்ம ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா இருக்கிறவன் மண்டையில கொளுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப எவ்வளவு ஆத்திரம் வரும் நம்மளுக்கு. அப்ப இப்படி இன்னைக்கு இளைஞர்களுடைய போக்கு. அவன் என்ன கட்டிங் வெட்டுறான்? ஒரு பக்கம் போட, ஒரு பக்கம் இந்த பக்கம் நிக்குது, வலிச்சு விட்டுறான், இந்த பக்கம் வலிச்சு விட்டுறான். நடுவுல மட்டும் பார்த்தா அப்படியே குச்சி குச்சியா நிக்குது. அப்படியே என்னமோ மூங்கில் காட்டுல மூங்கில் மரம் நிக்கிற மாதிரி நிக்குது. அவனை பார்த்தா போய் இப்போ தொட்டன்னு வைங்களேன், கையில தொட்டோம்னா கையெல்லாம் ரத்த கலரியாயிரும் போல் தெரியுது. அவ்வளவு கம்பி மாதிரி நிறுத்தி வச்சிருக்கான். அதற்கு என்னென்னவோ கெமிக்கலை போட்டு கலவையை வைத்துக் கொண்டு அப்படியே என்ன காத்தடிச்சாலும் சாயாது போல் தெரியுது. தென்னை மரம் கூட சாஞ்சிரும், பனைமரம் கூட சாஞ்சிரும் போல் தெரியுது. அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த முடி அவன் என்ன கெமிக்கல் போடுவான், எப்படி கெமிக்கல் போடுவான்,
எப்படி வெட்டுவான்னு தெரியாது. அப்படி கரெக்டா நேர்கோட்டில் நிற்கிது, இங்கேயும் சாயாம அங்கேயும் சாயாம. அப்ப இன்னைக்கு முடி வெட்டக்கூடிய நிகழ்வை இன்னைக்கு இளைஞர்கள் எவ்வாறு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த முடி வெட்டுறதுல ஒரு அழகுபடுத்துவதற்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. எண்ணெய் போட்டு தேய்த்து முடியை தேய்த்துக் கொள்ளுங்க, எண்ணெயை தேய்ங்க, தலையை வாருங்க என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த மனித சமுதாயத்திற்கான அனைத்து விதமான போதனைகளையும் செய்திருக்கிறாங்க. அதுல இந்த முடியை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி இருக்காங்களா? இளைஞர்களோட போக்கு அப்படி இருக்கா? இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆடை என்ன எப்படி வாங்குவோம்? ஆடை வாங்குவோம், புது ஆடை வாங்குவோம். அந்த ஆடை கிழிந்து விட்டால் திரும்பி புது ஆடை வாங்குவோம். திரும்பி வந்து அந்த புது ஆடை வாங்கி கிழிஞ்சிருச்சுன்னா திரும்பி ஒரு புது ஆடை வாங்குவோம். ஒவ்வொரு ரமலானுக்கும் பக்ரீத்துக்கும் புது ஆடை வாங்கி உடுத்துவதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைவோம். அதை பார்த்து பார்த்து சந்தோஷம் அடைவோம். வாப்பா கூட உமா கூட அந்த சட்டை பேண்ட்டை போய் கடையில் புதுசாக வாங்கி மாற்றுறதுல அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்ணுறான்? கிழிந்தால் ஆடை வாங்குறது போக கிழிந்த ஆடையை வாங்கி உடுத்துறான். கிழிந்த ஆடையை வாங்கி என்னன்னு பார்த்தா பேண்ட் கீழே கிழிஞ்சிருக்கு, முட்டுக்காலில் கிழிஞ்சிருக்கு, தொடையில கிழிஞ்சிருக்கு. என்னடா ஏண்டா இவ்வளவு வறுமையா உனக்கு பாவம் எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லையான்னா, அட போங்க பாய், இதான் ஃபேஷனு, பூமாங்கலா இருக்கீங்களே. நம்ம அறிவுரையை சொல்ல போனா ஏண்டா இப்படி போட்டுக்கிட்டு இருக்க, நல்லதா இது, கிழிந்த ஆடையை போட்டிருக்க, இல்லை வறுமையா, என்ன காரணம், ஏதாவது வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டா இதான் இப்போதைக்கு ஃபேஷனா. கிழிந்த சட்டையை போட்டிருக்கிறான், நூல் நூலா தொங்குது, அப்படி பார்த்தா நூல் நூலா தொங்குது. அந்த ஆடை ஏண்டா போட்டிருக்குன்னு சொன்னா இது இப்ப ஃபேஷன் பாய், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்க போட மாட்டீங்க, இது இப்ப ட்ரெண்ட்ல இருக்குல்ல. திடீர்னு பார்த்தா பேண்ட் ஒட்டினாப்ல என்ன பண்றான், அவன் பேண்ட் தொடையும் ஒன்னா இருக்கிற மாதிரி போடுறான், டைட்டா போடுறது. திடீர்னு பார்த்தா லூசா போடுறான். உடை ஆடை விஷயத்துல, ஆடை அவன் அணிவதில் இன்னைக்கு மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பேணுதலை கடைபிடிக்கின்றார்களா? அலங்கோலமாக இன்னைக்கு தெரியக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு இளைஞர்களுடைய போக்கு என்பது சென்று கொண்டிருக்கு என்றால் எவ்வாறு இவர்கள் திசை மாற்றப்படுகிறார்கள், எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றார்கள் என்றால் இதற்கு அடிப்படையே நீ ஒழுக்கம் உண்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது, மார்க்கம் வழிகாட்டி இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீ வாழக்கூடாது, நீ எந்த வகையிலையும் நல்ல பேர் எடுத்து விடக்கூடாது, எந்த வகையிலும் மறுமைக்காக அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக திசை திருப்புவதை முக்கிய பணியாக எடுத்து சைத்தான் வழியெடுத்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கு இன்னைக்கு அடிமையாக இளைஞர்கள் சென்று கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் முன்மாதிரியாக, நமக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய யாரு? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. நமக்காக முன்மாதிரி அவர்கள். அவருடைய வாழ்க்கையில எவ்வாறு முன்மாதிரி இருக்கின்றது, எப்படிப்பட்ட முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் இந்த சமுதாயத்துக்கு விட்டு சென்றிருக்கிறாங்க. அனைத்து விஷயத்திலும் சரி, ஒரு நண்பனாக வழங்கினால் அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்கும், ஒரு ஆட்சியாளராக இருந்தால் அவர்களிடத்தில் முன்மாதிரியாக இருக்கும், ஒரு தந்தையாக எடுத்துக்கொண்டால் முன்மாதிரி இருக்கும், ஒரு கணவனாக எடுத்துக்கொண்டால் முன்மாதிரி இருக்கும். அனைத்து விஷயத்திலும் அல்லாஹ்வின் தூதரை போன்ற ஒரு முன்மாதிரியை இந்த உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் யாரை இன்னைக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு ரசிகர் மன்றம் என்ற பெயர்ல நடிகர்களை, கூத்தாடிகளை ஒரு போலியான உலகத்தில் ஹீரோக்களாக வலம் வந்து கொண்டு போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்களே, அந்த போலியை உண்மை என்று நம்பி அவர்கள் பின்னாடி இன்னைக்கு ஓடோடி கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு தெரு தெருவா சுத்துறான். இன்னைக்கு ஒரு நடிகர் ரோட்ல போயிட்டா போதும், ரோட்ல ஒரு கார்ல போயிட்டா போதும், அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு ரோட் ஷோவே நடக்குது. இப்ப இந்த பாண்டிச்சேரியில் இந்த தெருவில் ஒரு நடிகர் போனா போதும், இந்த கூட்டம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மொத்த இளைஞர்கள் பாதி இளைஞர்கள் அவங்க பின்னாடி போவான். ஏன்? அவனை பார்க்கறதுல என்னப்பா அவனுக்கு சரி, பார்க்கறது நீ அவ்வளவு விரும்புறிய, அவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறிய, அவன் ஒன்னு விரும்புறானா? அவன் உன்னை நேசிக்கிறானா? அவன் உன்னை பத்தி சிந்திக்கிறானா? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? யாராவது எப்படியாவது ரசிகர்கள் சொல்லு, யார் வேணா சொல்லிட்டு போட்டு போய்கிட்டே இருக்கான். அவனை துரத்ததனால் விபத்து ஏற்படுது. துரத்தி போகிறான்,
பைக் விபத்து ஏற்பட்டு படுகொலியில் விழுந்துடுறான், கையை காலை உடைக்கிறான், அதை கூட கண்டும் காணாம சென்று கொண்டிருக்கிறான் என்றால் இவன் பின்னாடி போறதுக்கு தகுதியா? இவன் யாரு? உனக்காக ரோடு மாறுன்றிய? அவன் ஒரு படத்துல ஒரு சட்டை அணிஞ்சா போதும், அதே மாதிரி சட்டையை அணியணுங்கிற. அவன் ஒரு படத்துல ஒரு பேண்ட் அணிஞ்சா போதும், அதே மாதிரி பேண்ட் அணியணுங்கிற. அவன் ஒரு படத்துல ஒரு வெட்ட போட்டு மண்டையில ஒரு வெட்டு போட்டு வந்தா அதே மாதிரி வெட்டு போடணுங்கிறிய. ஏன்? இதனால உனக்கு இந்த உலகத்துல இல்ல மறுமையில ஏதாவது லாபம் உண்டா? ஆஹா, இவர் தளபதி மாறி தலை மாறி இணைஞ்சிட்டாரு, இவர் அது மாதிரி ஹேர் ஸ்டைல மாத்திக்கிட்டாரு, அதற்காக வாங்கப்பா சுதந்திர போராட்ட அன்னைக்கு, சுதந்திர தினத்தின் அன்னைக்கு தமிழகத்துல தலைநகர்ல சென்னையில அங்கே ஒவ்வொருத்தருக்கும் அவார்டு கொடுப்பாங்களே, அவர் செய்த ஒரு காரியத்திற்காக அன்னைக்கு தலை மாறி ஒரு தலைவர் இருந்தாரு, தளபதி மாதிரி ஒரு வெட்டு போட்டிருந்தாரு, அதற்காக அவார்டு கொடுக்க போறாங்களா? என்ன நடக்க போகுது? அப்ப இன்னைக்கு இப்படி எல்லாம் இளைஞர்களுடைய போக்கு போய்கிட்டு இருக்க. இதுல பைக் எடுத்துக்கொண்டால் சரி, இதுல பெற்றோர்களும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு, ஒரு சில தினங்களுக்கு முன்பாக குமரியில் நடந்த நிகழ்வு. ஒரு பைக்ல 4 பேர் போறோம், ஒரு பைக்ல 4 பேர் போறார்கள். அந்த 4 பேர் போகக்கூடிய அந்த பைக்ல விபத்து ஏற்படுது. அரசு பஸ் முன்னாடி போய் மோதிடுறான், நேருக்கு நேர் மோதுறான். 2 பேர் உடனடியாக அந்த இடத்துல உயிரிழந்துறான். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளை, 17 வயசு 15 வயசு, 10வது படிக்கிறவன் 11வது படிக்கிறவன். இந்த பைக்கை அந்த பெற்றோர்கள் ஏன் கொடுக்கணும்? என்ன அவசரத்துக்கு கொடுக்கணும்? என்ன தேவை இருக்கு? நீங்க பைக்ல ஒரு பைக்ல 4 பேர் போய் விபத்தாகி மரணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இதையெல்லாம் கூட பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதை பொருட்படுத்தாமல் அவர்களுடைய அந்த உயிர் வலியை கூட பொருட்படுத்தாமல் பைக்கை கொடுத்து அனுப்புறாங்க. அங்க விபத்து ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுது. அப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்களுடைய போக்கு சென்று கொண்டிருந்தால் உங்களுக்கான கடமைகள் என்ன? இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? எந்த மாதிரி இந்த நாட்டுடைய போக்கு போய்கிட்டு இருக்கு? இந்த உலகத்தினுடைய போக்கு என்ன போய்கிட்டு இருக்கு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக, இஸ்லாமியன் என்பதற்காகவே ஒவ்வொரு திசையிலும் சூழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுல இந்தியாவில் அதிகமாக இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கார்களே. இந்த இஸ்லாமிய சமுதாயம் அவ்வளவு இன்னல்களுக்கும் துன்பத்திற்கும் துயரத்துக்கும் ஆட்பட்டுக் கொண்டிருக்கு. உரிமைகள் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த வழங்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டாச்சு. அதற்காக அந்த உரிமை தொகை நிறுத்தப்பட்டாச்சு. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கல்லூரி உதவிக்காக, பள்ளிக்கூடத்துக்கு உதவிக்காக அதை மட்டும் வைத்து நம்ம படித்து விட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் அது நம்மளுக்கான உரிமை தொகை. நம்ம இந்த நாட்டில் நமக்கான உரிமையை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் இந்த கல்வி தொகையை நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து விதமான கல்வி உதவியை நிப்பாட்டிட்டானே. அதையும் தாண்டி உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் வெள்ளையர்களை எதிர்த்ததினால் கல்வியை இழந்து விட்டார்கள். நூற்றாண்டுகளாக பின்தங்கி விட்டோம், கல்வியில் பின்தங்கியவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்த தலைமுறைகளாகுது நமக்காக கல்வியில் மேலோங்கி வரக்கூடியவர்களாக சமுதாயமாக வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பெற்றோர்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு சிரமப்படுறாங்க. உங்களை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து, கல்லூரிகளை சேர்த்து ஒரு கல்வியை கொடுப்பதற்காக அவருடைய உறவினர்கள்ட்ட போய் கையேந்து நிற்கிறாங்க, ஜமாத்தார்கள்ட்ட போய் கையேந்து நிற்கிறாங்க. ஏன்? இன்னைக்கு மனுக்கள் வரக்கூடிய ஜமாத்துக்கு சில மனுக்கள் வருகிறது. பார்த்தா என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும், என்னுடைய காலத்தில் நான் படிக்காமல் இருந்து விட்டேன், அதனுடைய விளைவை நான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் என்னுடைய பிள்ளையை நான் மேன்படிப்பு படிக்க வைத்து இந்த சமுதாயத்தில் சிறந்த ஒருவனாக நான் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் எனக்கு கல்வி கற்க கொடுப்பதற்கு பொருளாதாரம் இல்லை, ஜமாத்தார்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாசகம் கேட்காத அளவுக்கு ஜமாத்துல உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தையும் போய் நிற்கிறான், கையேந்து நிற்கிறான். இதை பற்றிலாம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனா என்ன, அவனுக்கு தேவை செல்போன். அந்த செல்போன்லயே கிடக்கும், அந்த செல்போனுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு அவங்க எப்படி இன்னைக்கு கல்லூரியில சேர்ப்பதற்கு கடனை வாங்கி இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதற்கு எப்படி கடனை வாங்கி இருக்கின்றார்கள்,
அவர்களுடைய பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளுக்கும் சேர்ப்பதற்கு தாயும் தந்தையும் கையேந்து அடுத்தவர்கள்ட்ட உதவியை நாடி நம்மளுக்கு சேர்த்திருக்கின்றார்களே, பெற்றோருக்கு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நான் செயலாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட அந்த நிலை இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு இலை கவலையே இல்லாம சென்று கொண்டிருக்கிறான், கவலை இல்லாம போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் இது மாதிரியான போக்கே என்பது நம்மளுக்கு எது மாற்றும், எதை மாற்றத்தை உருவாக்கும் என்றால் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். நாம் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ, எந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கின்றோமோ, அந்த மார்க்கம் நம்மளை சிறந்த முறையில் வழிகாட்டும், வழி நடத்தும். அப்ப அதை நாம் நேசித்தோம் என்றால், அதை நாம் உண்மையிலே பின்பற்றினோம் என்றால், நிச்சயமாக ஒரு சிறந்த பிள்ளையாக, தாய் தந்தையர்களுக்கு சிறந்த பிள்ளைகளாக, சமுதாயத்துக்கு சிறந்த ஒரு தலைவனாக, பொறுப்புள்ள ஒரு மனிதனாக வாழ முடியும் என்றால் இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றினோம் என்றால் நம்மளிடத்துல அனைத்து விதமான ஒழுக்க மாண்புகள் வந்துடும், அனைத்து விதமான நற்காரியங்களும் நம்மளிடத்துல வந்துடும். ஆகையால் நம்ம எப்படி மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து, நீங்கள் இந்த தூதர் முகமது உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார், நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்பதற்காக இந்த முகமதை பாருங்க. நீங்களே இந்த முகமது எப்படி உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றாரோ அதுபோல் நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று இறைவன் அந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு வழிகாட்டுகின்றான். அப்ப நம்மளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு நாட்டிலே நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நாம் முதன்மையாக நிற்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காங்களே, அத்தீனு அன்னசியா, பிற நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று. அது பிற நலம் நாடக்கூடியவர்களாக இருக்கணும். சமூகத்தில் இன்னைக்கு பாருங்க, வரதட்சணை என்பது எந்த அளவுக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சமீபத்தில் திருப்பூர்ல நடந்த நிகழ்வு, இன்னைக்கு கேரளாவில் நடக்கக்கூடிய நிகழ்வு, ஏன் கள்ளக்குறிச்சியில 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குரல் கேட்டுச்சே, ஒரு தாயோட குரல், ஸ்டாலின் ஐயா என்னுடைய பிள்ளை மரணித்து விட்டால் 2 மாத பிள்ளையை பெற்றெடுத்து 2 மாதத்தில் ஒரு கை குழந்தையாக கொடுத்து விட்டு என்னுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டால், இதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய மகளுடைய கணவருடைய வீட்டுக்கார், அவருடைய குடும்பத்தார் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதால் அந்த கொடுமை தாங்காமல் என்னுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டால் அவர்களுக்கு நீங்கள் தண்டனையை பெற்றுக் கொடுங்கள் என்று ஒரு தாயுடைய குரல் சமூக வலைத்தளங்கள் முழுவதும் பரவிச்சே. அப்படிப்பட்ட இன்னைக்கு இந்த வரதட்சணை என்பது சமூகத்திலேயே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதியாக இருக்கு. அதற்கு நாம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் வரதட்சணை இல்லாம திருமணத்தை முடித்து, நபி வழியில் அந்த திருமணத்தை முடித்து பிற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னைக்கு இளைஞர்களுடைய போக்கு, இன்னைக்கு இந்த இஸ்லாத்தினுடைய கடமை எந்த அளவுக்கு இருக்கு என்றால், 5 வேளை தொழுகை இஸ்லாத்தினுடைய கடமை. அமல்கள்ல முதன்மையானது இந்த தொழுகையாக இருக்கு. எல்லா முஸ்லிம்கள்ட்ட கேட்டாலும் சரி, அனைத்து முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட கேட்டாலும் இஸ்லாமியருடைய முதன்மையான அமல்கள் கடமை என்ன? அவங்க 5 வேளை தொழுகிறது கடமைப்பா அப்படின்னு வாங்க. அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். ஆனா இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு இந்த தொழுகை விஷயம் எவ்வாறு இருக்கு? நீங்க தொழுகக்கூடியவர் எவ்வாறு இருக்கிறாங்க? நீங்க தொழுகையில, ஃபஜருடைய தொழுகையில இளைஞர்களை பார்க்க முடிகிறதா? மற்ற பக்த தொழுகையில இளைஞர்களை பார்க்க முடிகிறதா? ஜும்மா தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஆய்வறிக்கை சொல்கின்றது, இஸ்லாத்துடைய அடிப்படை இன்னைக்கு சமூக மக்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. யாரும் தெரியாதவர்கள் யாரும் கிடையாது, யாரும் புரியாதவர்கள் யாரும் கிடையாது. அதுல குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில இந்த ஏகத்துவத்துடைய பிரச்சாரம் என்பது மிக வீரியமாக சென்றிருக்கு. மிக வீரியமாக சென்று அனைத்து கடமைகளும் உணர்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் நுனிப்புள் மேயக்கூடிய அளவிற்கு அவர்கள் கிட்டத்தட்ட 86% வெறும் ஜும்மா தொழுகக்கூடியவர்களாக மட்டும் இருக்கிறார்கள். இளைஞர்கள் வெறும் ஜும்மாவுடைய தொழுகை மட்டும் இளைஞர்கள் 86% பேரு ஜும்மா தொழுகக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. மற்ற ஏனைய வக்து தொழுகை என்பது அவர்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. இளைஞர்கள் தந்த வணக்க வழிபாடுகள்ல அலட்சியமாக இருக்கின்றார்கள், வணக்க வழிபாடுகள்ல பேணுதல் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதை இன்னைக்கு ஒரு ஆய்வில் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களாக இன்னைக்கு சென்று கொண்டிருந்தால் இதை நாம் முன்மாதிரியாக எப்படி சொல்ல முடியும்? ஒரு முன்மாதிரி முஸ்லீம் இளைஞனுடைய நிலை எவ்வாறு இருக்கணும்? அவனை பார்த்தால் அவனுடைய நண்பர்கள் தொழுவக்கூடியவர்களாக இருக்கும். என் நண்பன் 5 வேளை தொழுவக்கூடியவனாக இருக்கிறான்,
என் நண்பன் அனைத்து விதமான நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், ஆகையால் நானும் அவனை போன்று தொழுகக்கூடியவனாக இருப்பேன். என் நண்பன் அனைத்து விதமான அமல்களிலும் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான், ஒரு நோன்பை விடமாட்டான், ஒரு அமல்களின் சின்ன சின்ன அமல்களை கூட விடமாட்டான், அவனை போன்று நான் அமல்கள் செய்யக்கூடியவனாக இருப்பேன். நான் எவ்வாறு இந்த நிலையில் மாறினேன் தெரியுமா? நான் இன்னைக்கு தொழுகையாளியாக இருக்கிறேன்னு சொன்னா என் நண்பனை பார்த்து நான் தொழுகையாளியாக இருக்கேன், என் நண்பன் மூலமாக அறிந்து கொண்டு தொழுகையாளியாக இருக்கிறேன். இப்படிங்கிறது தான் ஒரு முஸ்லிமுடைய மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். இதுதான் அவளுக்கான மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். நாளைக்கு மறுமையில சிறந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்மளிடத்துல வாழக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு சமூகத்தில் இளைஞர்கள் உருவாக்கும். ஏன் என்றால் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு என்று அல்லாஹ் மிகப்பெரிய தர்ஜாவை வைத்திருக்கான், சிறப்பை வைத்திருக்கிறான். ஏனைய மக்கள் யாருக்கும் இல்லாத அளவுக்கு இளைஞர்களுக்கு சிறப்புகள் இருக்கு. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்கள், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில விசாரிப்பான். அப்படி விசாரிக்கக்கூடிய நாள் இருக்கே, அந்த நாளிலே மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொருத்தரும் நிற்க வைப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாந்தர்களும் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கக்கூடிய அந்த நாளிலே அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தும் போது சூரியன் தரைக்கு அருகாமையில் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொருத்தரும் அவர்கள் செய்த பாவங்களுக்கு தகுந்தார் போல அவர்களுக்கு வேவை கரண்டை கால் முட்டுக்கால் மூழ்கும் அளவுக்கு நிற்கும். அந்த நாளில் அல்லாஹ் ஒரு 7 சாராருக்கு தன்னுடைய சிம்மாசனத்துடைய நிழலை தரேங்கிறான். தன்னுடைய சிம்மாசனத்துடைய நிழலை அதுல 7 சாராருக்கு தரேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு சாரார் யாருன்னா, இளைஞருடைய அந்த இளமை பருவத்தில் வணக்க வழிபாடுகளை ஊறி திளைத்த ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் இந்த சிம்மாசனத்துடைய நிழலை கொடுக்கிறேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு அருளாக இருக்கு. நாளை மறுமையில் ஒவ்வொருத்தரும் நிக்க இருக்கிறோமே, அப்படிப்பட்ட நாளில் நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்தை நாம் பெற வேண்டும் என்றால், அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நாம் இளமை பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போமே, இளைய பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது துடிப்போடு தான் இருப்போம். பல நேரங்கள் நம்மளை தவறுகள் செய்வதற்கு தூண்டும், தவறுகள் செய்வதற்குண்டான வாசல்கள் திறந்திருக்கும். அனைத்தையும் புறந்தள்ளி விட்டு நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன், நான் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டவனாக இருக்கின்றேன். ஆகையால் என்னுடைய வழிபாடு என்பது, என்னுடைய கொள்கை என்பது, என்னுடைய வாழ்வியல் நடைமுறை என்பது இஸ்லாம் சார்ந்துதான் இருக்கும். அதிலே நான் பிற மக்களுக்கு முன் உதாரணமாக நடந்து காட்டக்கூடியவராக இருப்பேன் என்ற ஒரு சிந்தனை தான் நாளை மறுமையில அவ்வளவு பெரிய அந்த சங்கடமான நாள்ல நம்மளுக்கான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் இன்னைக்கு முன்மாறி முஸ்லீமாக இருந்து கொண்டு பிற மக்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடியவர்களாக அந்த நன்மையை தொடர்ச்சியாக நாம் பெறக்கூடியவர்களாக வல்ல நாயகம் அனைவருக்கும் தந்தருள் புரிவான பிரார்த்தித்தனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.